டேய் 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 பாத்துடா பாத்து. பட்டு ஏ பட்டு எழுந்திரு. என்ன ப்ரொஃபசர் இந்த பக்கமா நடைய கட்டிட்டு வராரு? என்ன விஷயம் நான் போய் கேட்டு வரேன். டிக்னாக் இதை புடிச்சுக்கோ. ஹாய் ப்ரொஃபசர். ஐயோ அது இல்ல ப்ரொஃபசர். HA ஹை ஹாய் அந்த ஹாய் சொன்னேன். இப்பலாம் உங்களுக்கு காதே கேட்க மாட்டேங்குது. சரி எதுக்காக இங்க வந்தீங்க சொல்லுங்க. டூங்கிள் லிட்டில் ஸ்டார் என்னோட புதுமையான கண்டுபிடிப்பை பாருங்க சார். இதுதான் என்னோட கண்டுபிடிப்பு ஆங்கிரி ஸ்ப்ரே. இதுதான் என்னோட ரோபோட்டிக் தேனி. இந்த தேனில இருந்து ஒரு ஸ்ப்ரே வரும். அந்த ஸ்ப்ரே யாரு மேல படுதோ அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப கோபம் வரும். அதாவது நான் என்ன பண்றேன்னா இதை எப்படி ஆபரேட் பண்றதுன்னு உங்களுக்கு டெமோ காட்ட போறேன். திடீர்னு இந்த தேனி எங்க இருந்து வந்துச்சுன்னு தெரியலையே. எதுக்காக நீ அதை அடிச்ச? அது டேமேஜ் ஆகி அவுட் ஆஃப் கண்ட்ரோல் ஆயிடுச்சு. என்னால அதை கண்ட்ரோல் பண்ண முடியல. இப்ப நான் என்ன பண்ணுவேன் தெரியலையே. பறந்தாவது போய் ஏதாவது பண்ணுவோமா? ஏ கட்டு இங்க பாரு. டிங் டாங் தான தேனி நினைச்சு பறந்துகிட்டு இருக்கான். எங்கடா போற? எங்க போனாலும் விட மாட்டேன். இப்ப பாரு எப்படி கேட்ச் பண்றது. ப்ரொஃபசர் நானே நில்லுங்க 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 நில்லுங்க. யாரடா அது? என்ன கேட்காம யாரால பிடிக்கிறது? ஏ கட்டு ஏ கட்டு என்னோட ஆறாவது அறிவு சொல்லிடுச்சு. இங்க ஏதோ ஒரு பிரச்சனை நடக்க போகுது. ஆபத்தை நெருங்கிட்டோம்ப்பா. நல்ல கண்டுபிடிப்பாடே. ஏற்கனவே நம்ம அந்தரத்துல ஆபத்துல தான தூக்கிட்டு இருக்கோம். சீக்கிரம் சீக்கிரம் எல்லாத்தையும் எடுங்க. சீக்கிரம் லேட் பண்ணாதீங்கப்பா. லெஃப்ட் அண்ட் ரைட் எடுத்துட்டீங்களா? வாங்க 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 ஃபாலோ மீ. அவ்வளவுதான். இன்ஸ்பெக்டர் மன்மானி அண்ட் டியூட்டி. நான் குடிக்கிறது வடிகட்டாத டீல ஓட முயற்சி பண்ண நான் ஓடி வந்து பிடிச்சிருவால. சார் எதுக்காக சார் நீங்க டீயை வடிகட்டாம குடிக்கிறீங்க? டே லெஃப்ட் அண்ட் ரைட் எங்கேயாவது போய் டீ வடிகட்டுறத திருடிட்டு வந்து முதல்ல நம்ம மன்மானி சார் கிட்ட குடுக்கடா. என்ன நடக்குதுங்க? எங்கடா கூட்டிட்டு போறீங்க? என்னால முடியல. என்ன நடக்குதுங்க? ஆமா சார். இப்ப நாம இங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோம்? நான் கேட்கிற கேள்விக்கு ஒழுங்கா பதில் சொல்லுங்களேன். இல்ல உங்களை சும்மா விட மாட்டேன். என்ன பத்தி உங்களுக்கு தெரியும்ல. எல்லாரும் கொஞ்சம் அமைதியா இருங்க. மன்மானி சார் மேல அந்த தேனி ஸ்ப்ரே பண்ணிடுச்சுன்னு நான் நினைக்கிறேன். அந்த நல்ல ஆபீசரோட நிலைமையை பாருங்க. என்னது ஒண்ணு முடியல. அங்க என்ன பண்ற? என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? நான் உங்களை சும்மா விட மாட்டேன். அரெஸ்ட் பண்ண போறேன். பாத்துக்கங்க சார். என்ன சார் கொடுங்க எப்படி? அது எழுதி பிடிக்கிட்டு வாங்க. நம்ம ஸ்டேஷன்ல மீட் பண்ணுவோம். சார் என்ன விட்டு எங்க சார் போறீங்க? யோ அத முதல்ல குடியா சார். இதோ வரேன் சார். குடுப்பா முதல்ல. இதோ வந்துட்டேன் சார். சார் நில்லுங்க. போச்சே போச்சே. ஏய் சீக்கிரம் வாங்க. இந்த கட்டுவும் பட்டுவும் இந்த ப்ரொஃபசரோட சேர்ந்து இங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்க? இங்க என்ன நடந்துட்டு இருக்கு? ப்ரொஃபசர் சொல்லுங்களேன். பட்டு இது என்னோட ரோபோட்டிக் தேனி. இத ஒரு ரூட்ல ஆபரேட் பண்ணி யார் மேலயாவது அடிச்சோம்னா அவங்க பக்கத்துல இருக்கிறவங்களுக்கு அதிகமான கோபம் வரும். நாம இந்த ஆங்கர் ஸ்ப்ரேவை யாராவது குற்றவாளிங்க ரொம்ப முரட்டுத்தனமா நடந்துக்கிறவங்க மேல தெளிச்சோம்னா அவங்க பக்கத்துல இருக்கிறவங்களுக்கு அந்த திருடங்க மேலயோ இல்ல அந்த முரடங்க மேலயோ முரட்டுத்தனமான கோபம் வரும். அதாவது நீங்க எல்லாரும் இப்ப பாத்தீங்க இல்ல, ஷேர் சிங்கும் தாயாபாயாவும் மன்மானி சார ரொம்ப கோபமா அடிச்சாங்க இல்ல, அது கூட இந்த ஸ்ப்ரேவால தான் நடந்தது. நான் இந்த ரோபோட்டிக் தேனிய ரிப்பேர் பண்ணி வச்சிருக்கேன். அப்படினா இந்த சம்பவத்துக்கெல்லாம் காரணம் அந்த ப்ரொஃபசர் தயாரிச்ச ரோபோட்டிக் தேனி தானா?
இதுக்கப்புறம் அந்த கட்டுவுக்கும் பட்டுவுக்கு நான் யாருங்கிறது நல்லா தெரிய போகுது. அழிவுக்கான 2வது பெயர் இந்த ஷேர் சிங். அப்படின்னா முதல் பேர் யாரோடது பாஸ்? இந்த சிங்க கர்ஜனை செய்யும் போது இந்த கருவண்டுல நடுவுல பேசக்கூடாதே. முதல்ல அவங்க 2 பேர் காதையை கிட்ட கொண்டு வாங்க. ப்ரொஃபசர், இப்படியே எங்க போறோம்? தரமாட்ட போடா. வாங்கடா வாங்க. யாரு கட்டு, உனக்கு பின்னாடி பின்னாடி பின்னாடியா? பெரிய மனுஷன், உட்காருங்க உட்காருங்க. தேங்க்யூ. அப்படிங்களா? ரொம்ப நன்றி. உட்காருங்க உட்காருங்க. என்ன புகழ்ந்தாலும் நம்பிடுறான். சுட்டுட்டேன். வெரி குட் கட்டு பட்டு, வெரி குட். வாங்க இப்ப நாம வீட்டுக்கு போகலாம். இது ரொமாட்டிக் தெரிய வச்சுதான் என்னென்ன பண்ண போற வேடிக்கைய பாருங்க. சீக்கிரமா போடா. யாராவது இருக்காங்களான்னு பாப்போம். இல்ல, கொண்டு வந்தேன் சூடான டீ, இங்கே கொண்டு வந்தேன். கட்டு சார், இந்தாங்க சூடான டீ. டிங்டாங், நீ எப்பயும் போடுவே அந்த டீ மாதிரி இது இல்லப்பா. கொஞ்சம் டேஸ்ட் கம்மியா தான் இருக்கு. என்னால இந்த கோவத்தை அடக்க முடியல. என்னப்பா என்ன பார்த்து நீ? நான் இந்த டீ நல்லா இல்லன்னு சொல்லல. டீலாம் நல்லா தான் இருக்கு. ஆனா நீ எப்பவும் போடுற அளவுக்கு டேஸ்ட் இல்ல. டேஸ்ட் கொஞ்சம் கம்மியா இருக்குன்னு சொன்ன, அவ்வளவுதான். டென்ஷன் போற. அது என்ன மன்னிச்சிரு. இதுக்கப்புறம் நீ டீ இல்ல தண்ணியை கொண்டு வந்தா கூட நல்லா இல்லன்னு சொல்ல மாட்டேன். சொல்ல கேளு. வேணா 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 டிங்டாங் பண்ற சொன்ன கேளு. டிங்டாங் வேணா சொன்ன கேளு. பட்டு டிங்டாங் சின்ன கொண்டு சிங்கமா சீறிட்டு இருக்கான்டா. அவன் போட்ட டீ டேஸ்ட் கம்மியா இருக்குன்னு சொன்னப்பா. அதுக்கு என்ன போட்டு போர்ட்டி எடுத்துட்டு இருக்கான். வந்து அவனை என்னன்னு கேளு. வா வா. டேய் டேய், உனக்கு என்னடா ஆச்சு? எல்லாரும் ஒரு மாதிரியா சுத்துறானுங்களே. டேஸ்ட் கம்மியா இருக்குன்னு சொன்னது ஒரு குத்தமா? ஐயோமா. போனாலும் இல்ல போறதா இல்லை. ப்ரொஃபசர் ப்ரொஃபசர், பட்டு குட்டின்ட்டு அங்க என்ன ஆச்சுன்னே தெரியல. டீ டேஸ்ட் கம்மியா இருக்குன்னா அதுக்கு என்ன போட்டு அடிக்க வரானுங்க. என்னாச்சு உங்களுக்கு? எல்லாரும் உன்னை அடிக்க போது ஏன்டா உன்னை அடிக்காம இருக்கணும்? நானும் உன்னை அடிப்பேன்டா. போன முக்கோணமா சுத்திட்டு இருக்க. என்னடா ஆச்சு அப்படி உங்களுக்கு? என்ன போட்டு அடிக்கிறீங்க? நான் என்ன பண்ணேன்? விட மாட்டேன். எங்க ஓடினாலும் சரி விட மாட்டேன். இதுவா
சாரி வெரி சாரி கட்டு, நான் உன்னை அடிச்சிட்டேன். நான் உன்னை அடிச்சிருக்கவே கூடாது. ப்ரொஃபசர் பட்டோடேக்கர், உங்க ரோபோட்டிக் தேனி இருக்கா இல்ல தொலைஞ்சிருச்சான்னு கொஞ்சம் பார்த்து சொல்லுங்க. தொலைஞ்சிருந்தா அந்த ஷேர் சிங் தான் நிச்சயமா திருடி இருக்கணும். அவன் எதுக்காக என்ன அந்த சேர்ல உட்கார வச்சான்னு எனக்கு இப்பதான் புரியுது. இந்த ஸ்ப்ரேவோட ஆன்டிடாட் தண்ணி தான். உன் மேல ஸ்ப்ரே விழுந்ததும் அந்த தண்ணியோட தன்மை காணாம போயிடுச்சு. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இப்பதான் எனக்கு புரியுது. என்ன மன்னிச்சிருண்ணா, நான் தேவையில்லாம ஒரு கப் டீக்காக உன்னை போட்டு அடிச்சிட்டேன்பா. டேய் ரொம்ப ஃபீல் பண்ணாத, விட்றா. இது எல்லாத்துக்கும் காரணம் அந்த ஆங்கர் ஸ்ப்ரே தான். ஷேர் சிங் தான் என் மேல ஸ்ப்ரே அடிச்சு விட்டுருக்கான். அவனை எப்படியாவது கண்டுபிடிச்சு அவன் கிட்ட இருந்து அந்த ஸ்ப்ரேவை நம்ம வாங்கி ஆகணும். வாங்க வெளியே போய் தேடலாம். அந்த மண்டை இங்க தான் இங்க பக்கத்துல இருப்பான். கரெக்ட். இவங்க எல்லாம் எங்க போறாங்க? கண்டுபிடிச்சிட்டேன். அதோ தெரியுதா, அந்த ரோபோட்டிக் தேனி இங்க தான் இருக்கு. சீக்கிரமா அதை பிடிக்கணும். கம் ஆன் கட்டு. பிடிச்சிட்டேன். போச்சு போச்சு போச்சு, பார்த்துச்சு. கை எங்க போனாலும் அவனை விடாதீங்க. அதுதான் என்னோட ரோபோட்டிக் தேனி. புடிச்சிடுங்க. உங்களுக்கு என்ன வேணும்னாலும் நான் தாரேன். ஏ ரூனி, டேனி, ரோஷான், ஓரமா போங்க. அழிவோட இரண்டாவது பெயர் இந்த ஷேர் சிங்குங்கிற விஷயம் உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்ப சுத்தி எல்லா பக்கமும் நல்லா பாருங்க. என்ன இது? என்ன ஏய் கட்டு, ஆபத்து நெருங்கிடுச்சு. யாராவது அறிவு சொல்லிடுச்சுப்பா. சீக்கிரம் ஓடுங்க. பாடவா, இந்த மாதிரி சிச்சுவேஷன்ல எப்படி பாட பாடுறது? ப்ரொஃபசர் உங்களை பாட சொல்லல, ஓட சொல்றான். வாங்க. எங்க ஓடுறீங்க? நானும் இப்ப அவங்கள பிடிக்கணும்ல, ஏன்னா நான் ஒரு இன்ஸ்பெக்டர். இன்னைக்கு இது போதும். ஆனா கண்டிப்பா நாளைக்கு இதே நேரத்துல இதே இடத்துல நான் மறுபடியும் வருவேன். அப்ப வந்து உங்க எல்லாரையும் பாக்குறேன். பாய். போறீங்களா இல்லையா? இந்த கட்டு பத்தி உனக்கு தெரியல ஷேர் சிங். நீ அனுப்பின ஆளுங்களை வச்சே உன் மண்டைய திறக்கல. நாங்க கட்டுப்பட்டோம் இல்ல. இங்க பாருங்க சார், எப்ப பார்த்தாலும் உங்க கண்டுபிடிப்பால தான் எங்களுக்கு பிரச்சனையே வந்துகிட்டு இருக்கு. இந்த விஷயத்தை நீங்க நிறுத்தவே மாட்டீங்களா? மூக்க கடிச்சிடாதீங்க. மன்மானி சார், உங்களுக்கு உதவி பண்ணலான்னு தான் நான் நினைச்சேன். ஆனா இப்படி முடியும்னு நான் நினைக்கல சார். அந்த ரோபோட்டிக் தேனி மாதிரி உங்ககிட்ட வேற ஏதாவது ஒண்ணு இருக்கா? என்கிட்ட இன்னொரு தேனி நிச்சயமா இல்ல. ஆனா இன்னொரு ஸ்ப்ரே இருக்கு, பாருங்க. ஐடியா கட்டு, இந்த பட்டு கிட்ட சூப்பர் ஐடியா இருக்கு. நாம என்ன பண்றோம், உன் கேரட்ல அந்த மருந்தை ஸ்ப்ரே பண்றோம்.
அந்த கேரட்டை மட்டும் நம்ம ஷேர் சிங்கை எப்படியாவது சாப்பிட வச்சிட்டோம்னா அவன் வயிற்றுக்குள்ள போன கேரட்ல இருந்த அந்த ஸ்ப்ரேவோட தன்மை உடம்பு பூரா பரவிடும். அதுக்கப்புறம் ஷேர் சிங் பேசும்போதெல்லாம் அந்த ஸ்ப்ரே உடம்பு பூரா பரவிக்கிட்டே இருக்கும். அதுக்கப்புறம் ஷேர் சிங் கூட இருக்கிறவங்களே அவனை போட்டு பொழந்துருவாங்க. ஏல அதெல்லாம் இருக்கட்டும், இந்த கேரட்டை எப்படி ஷேர் சிங் சாப்பிடுவான்? என்கிட்ட அதுக்கு ஒரு ஐடியா இருக்கு. எப்ப அழிவுக்கான இரண்டாவது பேர் ஷேர் சிங் எங்க பாருங்க? நான் இங்க தான் இருக்கேன். நீங்க எல்லாரும் என்கிட்ட அடிவாக்க வந்திருக்கீங்கன்னு நினைக்கிறேன். வாங்க வாங்க, நான் தயாராகி இருக்கேன். அந்த தேனியும் என்கிட்ட ரெடியா இருக்கு. பாப்பாராச்சா முதல்ல அவனை கடி. அடடா மாட்டிக்கிட்டே. ஏல யாராவது என்ன காப்பாத்துங்க. விடாத. அடி வா. இது அநியாயம், இது அக்கிரமம். இத கேட்க ஆளே இல்லையா? என்னுடைய ரொமான்டிக் தேனியை வச்சு நீங்க ரெண்டு பேரும் டென்னிஸ் விளையாடிக்கிட்டு இருக்கீங்க. இது தப்பு. முதல்ல அதை விடுங்க. வாங்குனியா? இதுக்குதான் வாய் இருக்குன்னு ஓவரா ஆடக்கூடாது. அவனை விட்டுறாதீங்க. அவனை நீங்க பிடிக்கலன்னா உங்க ரெண்டு பேரையும் நான் பிடிச்சி ஜெயில போட்டுருவேன். முடியல, எப்படியாவது இங்க இருந்து தப்பிச்சு போயிடணும்டா. உடம்பு கொஞ்சம் குறைச்சாலும் சரியா வரும். லெஃப்ட் அண்ட் ரைட் என்னடா வேடிக்கை பாக்குறீங்க? மத்தியவனுங்க போலங்கடா. ஒரு நிமிஷம் இருக்கடா, வெயிட். ஏம்பா நீ சும்மா தானே இருக்கிற? ஃபைட் முடிகிற வரைக்கும் இதை பிடிச்சிக்கோ. உன் ஊத்த பள்ளி இந்த கேரட்ல பட்டுச்சு உடச்சு உன் கையிலேயே குத்துருவேன். ஏய் ஜூட், வாங்க வாங்க. ஏய் லெஃப்ட் அண்ட் ரைட் என்னடா வேடிக்கை பாக்குறீங்க? வந்து அடிங்கடா. நில்லு, மூச்சு வாங்குதுடா, நில்லுடா. எழுதிட்ட வர சண்டை போடுங்க, சண்டை போடுங்க. ஏண்டா இப்படி தண்டத்துக்கு அடி வாங்குறீங்க? சீக்கிரம் சண்டை போடுங்க. எவ்வளவு தைரியம் இருந்தா என் கேரட்ல உன் ஊத்த வாய வைப்பேன்? தெரியாம சாப்பிட்டேன் சார். நான் சாப்பிடுவேன் சாப்பிடுவேன் சாப்பிடுவேன். உன்னால என்னடா பண்ண முடியும்? போடா டேய். நீ அந்த கேரட்டை சாப்பிட்டியா? இனிமேதான் இருக்கு உனக்கு சீனே. கேரட் என்னடா பண்ற? இங்க என்னடா நடக்குது? எனக்கு ஒண்ணுமே புரிய மாட்டுது. டேய் தடி மாடுகளா, நீங்க வேற எதுக்குல என்ன பார்த்து முறைச்சுக்கிட்டே இருக்கீங்க? சொல்லுங்கடா. அடிங்க நல்லி எலும்பே, நீ சாப்பிட்டல கேரட், அதுல நாங்க ஆங்கிள் ஸ்ப்ரே தடவிட்டோம்டி. இப்ப நீ மூச்சு விட்டா கூட பக்கத்துல இருக்கிறவன போட்டு கும்பு கும்பு கும்புவான். மூத்திர சந்துக்கு போனா கூட விட மாட்டாங்கன்னா பாத்துக்கோங்க. காப்பாத்துக்க காப்பாத்துக்க. இவனை பத்தில வாழவே முடியாதா? விட்டுருங்கடா விட்டுருங்கடா. டேய் நான் ஒரு பெரிய மனுஷனா, அடிச்சு கடிச்சு அசிங்கப்படுத்துறாதீங்கடா. தயவு செஞ்சு விட்டுருங்கடா. டேய் எங்க போடா விட போடா. எந்த பக்கம் போனாலும் அடிக்கிறாங்களே. அழிவுக்கான இரண்டாவது பேர் ஷேர் சிங் தான்.